ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தேவையான மிக முக்கியமான 3 தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய 3 லக்ஷ்மிகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 லக்ஷ்மிகளையும் நம்ம ஏன் புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக வழிபடுறோம் அப்படின்றத பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் காலண்டரில் ஒரு முக்கியமான மாதத்தில் ஒரு மாதம் தாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பண்டிகைகள், கடவுள் வழிபாடுகள் எல்லாம் நிறைய அதிகமாக பண்ணுற ஒரு மாதம் தாங்க இது. குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா பெருமாளுக்கு உகந்தமான ஒரு மாதம். இது வந்துட்டு பெருமாள் மாதம் அப்படின்னே சொல்லுவோங்க. பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் இது உகந்த மாதம் தாங்க. சக்திகளுக்கும் வந்துட்டு சக்தியாக நம்ம வந்துட்டு நினைக்கிற பெண் கடவுள்களுக்கும் வந்துட்டு உகந்தமான ஒரு மாதம் வந்து புரட்டாசி மாதம் தாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்துட்டு பூமியிலேருந்து கொஞ்சம் தொலைவில் தாங்க இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கிரகங்களோட சக்தி வந்து ஓங்கி இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம புரட்டாசி மாதத்தை வந்து சக்தி வழிபாடுகளுக்கு வந்து ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர்கள் நமக்கு வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கதாங்க செய்யுது. அதை நம்ம மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம என்னதான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் அதில் நிஜமாவே ஒரு அர்த்தம் இல்லாமலாம் இல்லை. அது காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லியிருக்கலாம். அதுக்காக அவங்க சொன்னது எதுவுமே வந்துட்டு எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நிஜமாக தப்பு. இப்போ புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளை வந்துட்டு எதுக்கு வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானோட ஆற்றல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு சனிக்கிழமைகளை பெருமாளை வழிபட்டு அந்த சனி பகவானோட உக்கிர பார்வையிலேருந்து நம்ம பெருமாள் கிட்ட வழிபாடு செய்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, சக்தி வழிபாடுக்கும் இது வந்து சிறந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் தாங்க. நம் பெண் தெய்வங்களை போற்றும் விதமாக நம்ம வந்துட்டு 9 நாட்கள் நவராத்திரி வந்து கொண்டாடுறோம். இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் ஒரு முக்கிய 3 செல்வங்களை வாரி வழங்குற 3 மகாலட்சுமியை பற்றி தான் இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் நவராத்திரி கொண்டாடணும் அப்படின்னா கேட்டோம்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நவராத்திரி கொண்டாட மாட்டோங்க. ஆனால் வந்துட்டு அந்த நவராத்திரியில் கடைசி வர ஒரு 3 நாள் மட்டும் நம்ம கண்டிப்பாக கொண்டாடுவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விழா தான். அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயதசமி. இது 3மே வந்துட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே கொண்டாடுற ஒரு விசேஷம் தான். அப்படி இந்த 3 நாள் மட்டும் ஏன் இவ்வளோ சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் 3 முக்கிய தேவைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அது என்னன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு செல்வம் தேவைங்க. காசு பணம் இல்லைனாக்கா எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு நமக்கு நல்லா தெரியும். பணம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம யாருமே வந்துட்டு மறக்கவே முடியாது. அந்த பணம் வந்துட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தோம்னா எதையாச்சும் ஒரு தொழிலை சார்ந்து தான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம். ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்ன கூலி தொழில் செஞ்சு வாழ்கிறவங்களா இருந்தால் கூட சரி, எதனா ஒரு பொருளை நம்பி தான் வந்துட்டு அவங்க அதை வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த தொழில் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தொழிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறோம். அந்த ஆயுதங்களுக்கு வந்துட்டு நன்றி தெரிவித்து ஆயுத பூஜை கொண்டாடுறோம். அந்த ஆயுத பூஜைக்கு உகந்த லக்ஷ்மி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகாலட்சுமிங்க. அந்த மகாலட்சுமியை போற்றி தான் வந்துட்டு நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம். அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அந்த தொழிலில் வந்து நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னாக்கா, அந்த தொழிலில் நம்ம முன்னேற வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஞானம், கல்வி, திறமை, புத்தி கூர்மை இது எல்லாமே வந்துட்டு நமக்கு தேவைப்படுதுங்க. அப்போது அந்த எல்லா செல்வங்களையும் நம்ம வாழ்வில் தக்க வச்சுட்டு நமக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதியை தாங்க வணங்கணும். அவங்க தான் நமக்கு நல்ல ஞானத்தையும்
கல்வியும் வந்துட்டு கொடுக்குறவங்க. அவங்களுக்காக கொண்டாடுறது தான் வந்துட்டு சரஸ்வதி பூஜைங்க. அவங்கள தான் வந்துட்டு நமக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு நிறைய செல்வமும் இருக்குது, கல்வி ஞானம் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு தொழிலில் வந்துட்டு முதல்ல இறங்கணும் அப்படின்னாக்கா தான் வந்துட்டு நம்ம அதில் ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கவே முடியும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம அந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இது நம்மளால் முடியுமா, இது நம்ம செய்வோமா, செய்ய முடியாதா, நம்ம ஜெயிப்போமா அப்படின்ட்டு ஒரு தயக்கத்துலேயே நிறைய பேர் வந்துட்டு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு முறியடிச்சு நம்மளால் முடியும் அப்படின்ற தைரியத்தையும் வீரத்தையும் வந்து கொடுக்குறவங்க தான் வந்துட்டு துர்க்கை தேவிங்க. அந்த துர்க்கையை தான் வந்துட்டு நம்ம வீரத்துக்கு போற்றி வந்து கொண்டாடுறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயதசமிங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அம்மனை வந்து சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதில் வந்துட்டு இந்த 3 அம்மன்கள் வந்துட்டு நமக்கு அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு வரத்தை கொடுக்குறவங்க தான் இந்துக்கள் வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படின்றது வந்துட்டு வழக்கங்க. இப்போது நம்ம விழாக்கள் கொண்டாடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறந்த பூக்கள் வந்துட்டு இருக்குங்க. அந்த பூக்களை வச்சு அவங்கள வழிபடும் போது நம்ம நினச்ச காரியம் நம்ம நினச்சதை விட சீக்கிரமாக முடியும் அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சங்க. அதுக்காக தான் வந்துட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பூ வந்துட்டு விசேஷமாக அப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மகாலட்சுமியை வழிபட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நான் முந்தைய வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருக்கேங்க. மகாலட்சுமிக்கு உரித்தான ஒரு பூ பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் தாங்க. இந்திரலோகத்திலேருந்து வந்துட்டு மகாவிஷ்ணுவே வந்து மகாலட்சுமிக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பூ தாங்க வந்துட்டு பாரிஜாதம். இப்போ அந்த பூவை வச்சு மகாலட்சுமிக்கு நம்ம வழிபடும் போது அவங்களோட மனம் வந்து சீக்கிரமாகவே இலக்கி நம்ம கேட்ட வரத்தை வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. இந்த பாரிஜாத பூ கூடவே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா துளசி பூவும் மல்லிகை பூவும் சேர்த்து வெள்ளிக்கிழமைகளில் வந்துட்டு ஈவினிங் வேலையில் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமியோட மனம் குளிர்ந்து சீக்கிரமாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாங்கங்க. அதே போல் பார்த்தோம்னாக்கா சரஸ்வதி தேவிக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வெண்தாமரையும் தூதுவளை இலையில் இருக்கிற அந்த பர்பிள் கலர் பூ தூது இலை பூவும் முல்லைப்பூவும் வச்சு செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு நம்ம பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஈவினிங்கில் விளக்கேற்றி நம்ம வந்துட்டு வழிபடணுங்க. அப்போ அவங்க மனமுக்கு நமக்கு நல்ல ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பாங்கங்க. இவங்க அது போலவே பார்த்தீங்கன்னா இப்போ துர்க்கை தேவியை பற்றி பார்க்கலாங்க. துர்கா தேவியும் அந்த மாதிரி தாங்க. துர்கா தேவிக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு நம்ம எல்லா பூஜையையும் முடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா சிகப்பு நிற பூக்களில் வந்துட்டு துர்க்கையை அர்ச்சனை பண்ணணுங்க. துர்கா தேவிக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் தாங்க. நம்ம செம்பருத்தி பூவும் சிகப்பு கலர் கனகாம்பர பூவையும் வச்சுட்டு நம்ம பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு விளக்கு ஏற்றி அந்த நம்ம வேண்டுதல் அவங்க கிட்ட சொன்னோம்னாக்கா அவங்க வந்து சீக்கிரமாக அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லலைங்க, என்னோட அனுபவத்தில் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இதை நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி பலன் கொடுக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன். அதில் இன்னொரு தகவலை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.